இங்கே இந்த குழந்தைக்காகவே ஹீரோ அடுத்த நாள் இன்டர்வியூ கிளம்புறான். அப்பதான் இவன் சர்டிஃபிகேட் எல்லாம் பாக்குறாங்க. பார்த்தா இவன் வைன் மேக்கிங்ல டாக்டரேட்டே முடிக்க போறான்னு போட்டுருக்கு. அதை பார்த்ததுமே ஷாக் ஆகுறாங்க. அண்ட் ஹீரோ இன்டர்வியூல செலக்ட் ஆறான். ஆனா அந்த குழந்தைக்கு பர்த்டே வருதுன்னு சொல்லிட்டு முன்னாலே அட்வான்ஸ் பணமா வாங்கிட்டு வரான். பார்த்தா அவங்க தாத்தாவும் பாட்டியும் வந்துடுறாங்க. இந்த குழந்தைய கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோ தர முடியாதுன்னு சண்டை போறான். ஆனா அவங்க லீகலா ஆக்ஷன் எடுப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஹீரோ தனியா கூட்டிட்டு போய் இது நம்ம குழந்தை கிடையாதுன்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறா. இவனும் புரிஞ்சுக்கிறான். சோ இந்த குழந்தையும் கூட்டிட்டு போயிடறாங்க. ஆனா அடுத்த நாளே குழந்தை தான் இல்லையேன்னு சொல்லிட்டு இவங்க ஃபியான்சி இந்த பொண்ணையும் கூட்டிட்டு போயிடறான். தென் இந்த பொண்ணையும் இந்த குழந்தைய மறக்க முடியாம ரொம்பவும் கஷ்டப்படுறான். சோ அவங்க அம்மா அப்பா வச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்தியாக்கே கிளம்பி போயிடுறான். அப்ப அவங்க அம்மா இவனை பார்த்ததுமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அப்பதான் இவனுக்கு 2 நாள் தான் அந்த குழந்தையை பிரிஞ்சிருந்தோம், அதுக்கே நம்மளால முடியல. ஆனா இவங்க நம்மள பிரிஞ்சு இத்தனை வருஷமா இருந்தாங்க, அவங்களால மட்டும் முடியுமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். தென் அந்த குழந்தையை பிரிஞ்சு அந்த பொண்ணு பிரிஞ்சு என்னால இருக்க முடியலன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இன்னும் டைம்லாம் நிறைய இருக்கு, இப்ப போனா கூட அந்த பொண்ணுக்கு ஒண்ணு பிடிக்கும், கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அதை கேட்டதுமே ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைய தூக்க தான் போறான். ஆனா அவங்க தாத்தா பாத்துறாரு. இருந்தாலுமே இவனோட பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைய அவங்க கூட அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றாரு. தென் அந்த பொண்ணோட கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண இவரோட ஹெலிகாப்டரே போறாங்க. ஹீரோவை பார்த்ததுமே அந்த பொண்ணு மனமடையில இருந்து எழுந்து வந்துடுறா. அண்ட் இந்த குழந்தைய கொடுத்து ப்ரப்போஸ் பண்றா. அந்த பொண்ணுமே ஏத்துக்கிறா. இப்ப இந்த குழந்தைக்கு இவங்க 2 பேருமே அப்பா அம்மாவா மாறுறாங்க.